அக்கா குட் மார்னிங். அக்கா நான் அந்த ஹீலிங் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ நான் டெய்லியும் அந்த மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் ஹீலிங் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. இந்த 15 days உங்களோட அந்த ஹீலிங்கோட செப்பரேட் கோர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் இந்த பிரம்ம முகூர்த்த கிளாஸ், இது ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட நிறைய பாசிட்டிவிட்டி பில்டப் ஆகிருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட நிறைய ஹேபிட்ஸ் இன்ஃபேக்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் ஒன்று என்ன சொல்லணும்னா, என்னால் ரொம்ப நாளாக மாற்ற முடியாமல் இருந்தது வந்து இந்த ஆன்லைன் சேட்டிங் பண்ணுறது, இல்லைனா வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஒரு இஷ்யூ பற்றி பேசின்னு இருக்கிறது. இது இப்போ உங்களோட பிரம்ம முகூர்த்த கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரம்ம முகூர்த்த கிளாஸ் வந்து லாஸ்ட் பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 14 days அமாவாசை முடிஞ்சிடுச்சு. இந்த 14 daysக்குள்ளேயே வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸ். நான் இந்த 14 days அந்த மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ணலை. எனக்கு அதுவே ஒரு பெருசாக ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போதான் லைஃப்பில் நம்ம கரெக்டான பாத்தில் மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வருதுக்கா. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட அடுத்த ஸ்டெப்க்காக இன்னைக்கு நம்ம 4 கோர்ஸ் ஃபில்டர் பண்ணியிருந்தோம்லக்கா. அதில் இன்னர் ஹீலிங், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங், ஃபிட் வித் மீ அண்ட் சித்தமுத்ராஸ். இப்போ தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ தான் மெடிடேட் பண்ணி முடித்தேன். 2 நாளாக நான் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணும்போது. இது என்னோடய டே 17, 17வது நாள் பண்ணுறேன். இந்த மெடிடேஷன் சாங்கு ஸ்டார்ட் ஆகும்போது இருந்து கரெக்டாக சாங்கு முடிகிற அந்த டைமு என்னோடய பாடியில் வந்து ஒரு சக்கரமாக வந்து அப்படியே ஒரு இப்போது சாங்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்போ எனக்கு அந்த 7 சக்கரம் பேர் கூட தெரியல. ஆனால் ஒன்று ஒன்றா வந்து அப்படியே கரெக்டாக என்ன சொல்கிறது, ஒன்று ஒன்றா ரைஸ் ஆகுது. என்னோடய பார்வை வந்து கண்ணை மூடிட்டு இருக்கேன். ஆனால் பார்வை வந்து முதல்ல அந்த ஃபஸ்ட்டு சக்கரம், அப்புறம் 2வது, 3வது, 4வது, 5வது, 6வதுன்னு இந்த லாஸ்ட்டாக அந்த நெத்தி பொட்டில் வந்து 6வது நிற்கிது. அப்போ கரெக்டாக அந்த சாங்கு முடிஞ்சிட்டு மேடமோட வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் கண்களை, இரு கண்களையும் நன்றாக மூடிக்கொள்ளவும்னு ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே வந்து நிற்கிது கரெக்டாக. இது நேற்றும் நடந்தது, இன்றைக்கும் நடந்தது. ஆனால் அது நான் தன்னால் கரெக்டாக வருது. அதுக்கு முன்னாடி இத்தனை நாள் நான் அதை கவனிச்சதில்லை. ஆனால் இப்போ அது நல்லா ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி நடக்கிறது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். 2வது வந்து நான் இப்போ ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இது மார்க்கெட் முடியும் போது 6000 ரூபாய் ப்ளஸில் முடித்தோம். இப்போ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப கிளியராக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மாதிரி எல்லாருமே வந்து நீங்கள் ரொம்ப சின்சியராக நம்பினா மட்டும் போதும். மீதி எதுவுமே தேவையில்லை. எந்த ஒரு இது நடக்குமா நடக்காதா அந்த சந்தேகமே இல்லை. 100% நம்புங்க. உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த தாட்டம் வைக்காதீங்க. இது நடக்குமா நடக்காதா, இல்லைனா இது அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா, அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன விஷயத்த பண்ணுறீங்களோ அதை 100% கவனமாக பண்ணுங்கள். நம்பி பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துடுங்க. அது வந்து உங்களுக்கு கைட் பண்ணி கரெக்டாக போகும். 2வது இன்னொன்று என்னென்னா, யூனிவர்ஸ் வந்து அந்த நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். அது பேசிக்கிட்டே இருக்கோன்னா எந்த குரலெல்லாம் கேட்காது. என்ன வருது அப்படின்னா, நம்மளோட உள்ளுணர்வு சொல்லுது ஒரு விஷயத்தையும் இங்கே கவனமாக செய்யணும், இதை இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதை பண்ணும்போது அது கரெக்டாக இருக்குது. அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நான் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணுறேன். அது ஃபீல் ஆகுது. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னென்னா, எனக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனு அதிகமாக பேசக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அதையும் மீறி நான் இதை சொல்லிட்டேன். அதாவது அட்வைஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறேன். எதுக்காகனா, எனக்கு நடக்குது, அதை நான் நம்புறதால நடக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதை இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரும் முழுமையாக நம்புங்கன்றதை சொல்லணும்னு தோணுது. அதனால் சொல்கிறேன் வாண்டடாக. இன்னொரு வாட்டி தேங்க்யூ சொல்லிக்கிறேன். யூனிவர்ஸுக்கும் சரி, மேடமுக்கும் சரி, உங்கள் எல்லாருக்கும் சரி, ரொம்ப 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 நன்றி. இனிய காலை வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பாட்டை கேட்கும்போதே உங்களோட அந்த
அந்த பேரன்ப மட்டும் தான் மேடம் உணர முடிஞ்சுது. அந்த பாட்ட கேட்கும்போது, இறைவன் வந்து நம்ம மேல எந்த அளவுக்கு கருணையா இருந்திருக்காரு. நம்ம அந்த அணுவுலேருந்து ஸ் ஒரு அணுவுலேருந்து பொறந்து, இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் எவ்வளவோ உதவிகள வாரி வாரி வழங்கியிருக்காரு. அவரோட அன்ப பார்க்கும்போது அப்படியே பேரன்பு வந்து பொங்குற மாரி இருக்கு மேடம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஃபீலிங்ஸா இருந்தது. ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து இந்த கிளாஸ்ல நீங்க செதுக்கியிருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான கிளாஸ் தான் எங்களுக்கு. நீங்க அன்னைக்கு வந்து நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருந்தீங்கன்னா, இந்த அற்புதமான ஒரு கிளாஸ நாங்க மிஸ் பண்ணியிருப்போம். எங்களால பண்ண முடியுது. காலையில எந்திரிக்க முடியுது. ஒவ்வொரு செயலையும் செய்ய முடியுது. என்னோட கோல் நோக்கி என்னால முடியுது. பாதையும் கொஞ்சம் தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சொன்ன இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு 2, 3 நாளா நடத்துற ஒரு சாராம்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் இப்போ வந்து எனக்கு வந்து நான் பேசுறது இப்ப வீடியோ அப்லோட் பண்ணி போடுறதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் கிட்ட பேச போறதா இருக்கட்டும், அது எனக்கு இறைவன் குடுத்த ஒரு வேலை. அத நான் செய்ய போறேன். அதுக்கான பிரதிபலன அவனே பார்த்துக்குவான். நான் வந்து பலன எதிர்பார்க்க மாட்டேன். எந்த செயல் செஞ்சாலும் ஒரு சந்தோஷமா செய்ய போறேன் அப்படிங்கிற மனநிலையில தான் இனிமேலு நான் ஒன்னத்தையுமே செய்ய போறேன். உண்மையிலேயே வந்து இந்த 21 நாள் கிளாஸ் அப்படிங்கிறது எங்கள வந்து அணு அணுவா நீங்க செதுக்கியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து கைமாறா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. நாங்க சக்சஸ் ஸ்டோரி போடுறது மட்டும் தான் அதுக்கான ஒரு பிரதிபலன்னு நெனைக்கிறேன். அதுவும் பத்தாது. நீங்க குடுத்ததுக்கு. ஏன்னாக்கா வந்து ஒரு ஆத்மார்த்தமா செய்றீங்க. நம்பளால ஒரு ஒ நெறைய பேரு அவேக்கன் ஆகணும். என்னன்னைக்கும் இந்த நன்றிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நேத்து நைட்டு போட்ட அதே எனக்கு அவ்ளோ பேரானந்தமா இருந்தது. ஒரு ஒரு மனுஷியால இந்த அளவுக்கு எப்படி அன்ப பொழிய முடியுது? எந்த ஒரு ஸ்டேஜ் இருந்தாலும், இந்த இடத்துல தான் நீங்க தப்பு பண்றீங்க. இத மட்டும் திருத்திங்கம்மா" அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லும்போது, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். உங்களோட பயணிக்கிறது ரொம்பவும் ஆனந்தமாவும், ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாவும் இருக்கு மேடம். இதுக்கு வந்து என்னன்னைக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன். கோடான கோடி நன்றி மேடம். என்னோட இப்ப பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டாக்கா இருக்கட்டும், உணர்வுகளா இருக்கட்டும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப இயல்பா இருக்குது. அ உண்மையிலே என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாம ரொம்ப ரொம்ப இதா இருந்தது மேடம். எப்ப என்னோட கோல ரீச் பண்ண போறேன்? எப்ப அது வந்து தீராத ஒரு எரிஞ்சுகிட்டு இருந்த ஒரு தாகம். நான் வந்து சாதாரணமா பிறக்கல. ஏதோ ஒண்ணு சாதிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு கடவுள் அனுப்பியிருக்காருங்கிறத சின்ன வயசுலேருந்தே உறுதியா நம்புனேன். சாதாரண வாழ்க்கைய வாழல. ஒரு அற்புதமான வாழ்க்கைய தான் வாழணும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து இப்பதான் வந்து பாதை தெரியுது. ஒரு இருட்டான உலகத்துல இருந்தப்ப நீங்க பெரிய சூரிய வெளிச்சமா வந்து எங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சீங்க. என்னன்னைக்கும் நான் இத நன்றியோட இருப்பேன். இந்த அற்புதமான ஒரு பிடிச்ச பாதையில வந்து பயணிக்க போறேன். இதுல கிடைக்கிற வெற்றியா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது 100% உங்களையே சாரும். இதுக்கு என்னன்னைக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன். கோடான கோடி நன்றி மேடம். ஹாய் மேம். இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இன்னைக்கு தான் தெளிவா புரிஞ்சு, நான் இன்னைக்கு தான் முழுமையா கிளாஸ வந்து உணர்ந்தேன்ற மாரி நான் ஃபீல் பண்றேன் மேடம். 2 நாள விட இன்னைக்கு நல்லா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து அட்வான்ஸ் இன்னர் சைல்டு ஹீலிங் கிளாஸ் மாரி தான் இருக்கு. அதில இன்னும் இல்லாதது இன்னும் அட்வான்ஸா இருக்க மாரி இருக்கு இந்த கிளாஸ்ல. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஒரு நம்மளோட தேவைகள நம்ம பேசி பேசி நமக்காக வந்து கேட்க முடியும். நம்ம இன்னைக்கு கேட்கறது தான் நாளைக்கு நடக்குன்ற மாதிரி அதுலயே ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருந்தது. நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வந்து சூஸ் பண்ணி கேட்டுக்க முடியும். நம்ம மாத்திக்க முடியும். நம்ம கேட்கறது, நம்ம நினைக்கிறது தான் நடக்குன்ற மாரி தாட் இருந்தது. அத விட இன்னமும் நம்ம வந்து இன்னர் சைல்ட வந்து ஹீல் பண்ணும்போது இன்னமும் நல்ல விஷயம் எல்லாமே சுத்தி இருக்கிறதெல்லாம் மாறும்ன்ட்டு இன்னைக்கு புரியுது. இது இன்னுமே வந்து சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இத வந்து கண்டிப்பா நான் கன்டின்யூ பண்ணி இத பண்றேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து நான் உணர்ந்தேன். இது வந்து அட்வான்ஸா இருக்கு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னையோட 21 டேஸ் முடிஞ்சிருச்சு. நிறைய 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 மேடம் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய கற்றுக்கிட்டேன். யூனிவர்ஸ்னால் என்ன, ஆல்ரெடி நிறைய விஷயம் வந்து படித்தேன் 7 இயர்ஸாக. ஆனால் உண்மையான புரிதல் இந்த குரூப் மூலமாக எனக்கு இந்த மேடம் மூலமாக தான் கிடச்சிது. எப்படி அரவணைச்சு நமக்கு கைடு பண்ணி கொடுத்ததுக்கு யூனிவர்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப கிடச்சிருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி மெடிடேஷன் பண்ணணும், எப்படி ஓப்பன் அப் மெடிடேஷன் பண்ணணும், எப்படி வந்து நெகட்டிவ் வந்ததுன்னா அதை வந்து நம்ம எப்படி வெளியே அனுப்பணும், அப்புறம் ஃபேக்காக எப்படி பேசி அது நம்ம வந்து இப்போ நான் 1 வீக்காக ஃபேக்காக தான் பேசுகிறேன். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. இப்படி கூட நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நடுவில் நான் ஜாயின் பண்ண முடியல. அதுக்காக நான் வந்து மேடம் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்.
இவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு நேற்றுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளாஸு. நான் மறுபடியும் ஜாயின் பண்ணணும் போல் இருக்குது எனக்கு. நான் மேடம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ யூனிவர்ஸ். ஹலோ மேம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ஆகஸ்ட் மாதம் என்னோடய ஃபேமிலி இருந்த சுச்சுவேஷனுக்கும் அதுக்கப்புறம் இந்த 45 நாளாக என் ஃபேமிலியில் இருக்கிற சேஞ்சஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வாய்ஸ் ரெக்கார்டு மேம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் தீபாவளியை. என் ஹஸ்பண்டுக்கு போனஸ் கிடச்சிச்சு, அதுவும் ஹாப்பி. அப்புறம் வந்துட்டு சேல்ரியும் வாங்கிட்டாங்க, அதனால ஹாப்பி. அப்புறம் வந்து ஹோட்டல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் ஷாப்பிங் போய் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்தோம். எங்களுக்கு ஷாப்பிங் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும், அந்த ஆசையும் நிறைவேறிச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 43,000 அமௌண்ட் கிடச்சிச்சு. அப்புறம் என் பையனுக்கு ஸ்கூல் மீட்டிங் போயிருந்தோம், அதில் வந்து தம்பி வந்து கிளாஸ் டாப்பர்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்னோட ஆசை வந்து நிறைவேறுச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப அன்பாக இருக்கார். அப்புறம் என் ஃபேமிலி வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி என் ஃபேமிலி நான் நல்லா பார்த்துக்கிறேன். நான் சமையலை வந்து ரசித்து ஆத்மார்த்தமாக பண்ணும்போது இப்போ எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு என் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். நான் வந்து பாசிட்டிவாக புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் சொல்கிறதே பாசிட்டிவாக தான். நான் தப்பாக பேசினா கூட என் பையன் வந்து விடுறதில்ல மேம். அவன் இப்போ கூட பக்கத்தில் உட்காந்துட்டு என்னை பற்றி சொல்லுங்கள் குரூப்பில் போட்டு நான் 21 டேஸ் நான் அட்டன் பண்ணலம்மா, நான் வந்து கிளாஸ் டாப்பர் ஆகிட்டேன். ஆனால் நான் வந்து அவன் கிளாஸ் டாப்பர் ஆகணும் அப்படின்னலாம் நான் சொல்லவே இல்லை. உன்னோட எய்ம் வந்து 95, யார் என்னமோ வாங்கிட்டு போகிறாங்க, உன்னோட கோல் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 95 அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். தம்பி வந்து அதை மட்டும்தான், யாரையுமே ஒரு இதாக எடுத்துக்காத, போட்டியாக எடுத்துக்காத, நீ வந்துட்டு உன்னோட கோல் வந்து 95, அது மட்டும் கவனத்தில் வெய்யி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தம்பியும் ஸ்கூல் படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், நல்லா பண்ணுறான். எனக்கு அதனால ஒரு சந்தோஷமாக இருக்குது மேம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண போகிறத நினச்சி அதை விட ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ. சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குதுங்கிறத தெரியாமல் நான் எங்கேயோ வெளியில் தேடிட்டு இருந்தேன் மேம். நான் சந்தோஷமாக இருந்தால் என் ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் என் ஹஸ்பண்ட் என் மேலே பாசம் காட்டல, எனக்கு வருமானம் பத்தல, என் அத்தை என்ன நல்லா பார்த்துக்கல அப்படின்னு மற்றவங்கள தான் நான் குறை சொல்லிட்டு இருந்தேன், பணத்தை குறை சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து தப்பு பூரா என்னோடது தான் அப்படின்னு நான் நானே ஏற்றுக்கிட்டு நான் மாற்றிக்கும் போது என் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆனந்தமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இந்த அற்புதமான வாழ்க்கையை தந்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு இப்படி ஒரு தெளிவை தந்த என்னோட குருவாகிய உங்களுக்கும் கோடான கோடி நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து லாஸ்ட் வீக் மேடத்தோட பாசிட்டிவ் பேரண்டிங் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்கிற டாஸ்க்லாம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பசங்க வந்து ஒரு பக்கத்து தெருவில் அடுத்த தெருவில் இருக்க கடைக்கு அனுப்புனா கூட கொஞ்சம் லேட்டானால் நான் அந்த தெரு முனைக்கே போயிடுவேன். ஒரு பதட்டமாக இருக்கும், என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த தெருவில் நிறைய 7-8 நாய்க்கிட்ட அங்கே நின்றுட்டுருக்கோம். அது எதுவும் இனம் புரியாத ஒரு நெகட்டிவிட்டி எனக்குள்ளே வந்துடும், பயப்படுவேன். அதனால் போய்ட்டு அந்த முனைக்கே போயிடுவேன். இன்னும் லேட் ஆச்சுன்னா கடைக்கே போயிடுவேன். அப்போ நான் யோசிப்பேன், பேசாமல் நம்மளே கடைக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பேன். மேடம் வந்து கிளாஸில் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கார்டியன் மட்டும்தான், ரியல் அம்மா அப்பா எல்லாமே யூனிவர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு உண்மையிலே வந்து அப்படியே பொட்டில் அடித்து சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ நான் யோசித்த விஷயம் என்னென்னா, நம்மளை விட பல மடங்கு அக்கறை அந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் டக்குன்னு மேடம் சொன்ன உடனே எனக்கு வந்தது. நேற்று கூட பசங்க கடைக்கு போகும்போது இதே மாதிரி டிலே ஆச்சு. எனக்கு எப்பொழுதும் இது பண்ணுற மாதிரி என்னடா பசங்களை இன்னும் காணுமேன்னு அந்த எண்ணம் வந்தது. ஆனால் பிரபஞ்சத்தோட பாதுகாப்பு வளையத்தில் அவங்க இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நான் உட்காந்துருந்தேன். இது வந்து எனக்கு பெரிய பெரிய மாற்றம். நான் என் பசங்க விஷயத்தில் வந்து நான் ரொம்ப பயப்படுவேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விடாமல் பண்ணுறதே வந்து பசங்க மேலே இருக்க பயம், கவலை தான். பசங்க இப்போ நல்லாவே இருந்தால் கூட ஃப்யூச்சரில் அவங்க இதே மாதிரி நல்லா இருக்கணும், நல்லபடியாக கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு சிறைக்குள்ளே நிறைய பேரண்ட் மாட்டிக்குவாங்க. அதில் நான் வந்து ரொம்ப அதிகமாகவே அதை நான் பண்ணுவேன். என் பசங்களுக்கு எந்த குறையும் வச்சிடாம, எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நான் பண்ணிடணும் நான் ரொம்ப எனக்கு ப்ரெஷர் கொடுத்துப்பேன். நான் ரொம்ப ஓடுவேன். எனக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். மிகப்பெரிய பேரண்டிங்கில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில்
நான் காலடி எடுத்து வச்சுருக்கேன். பேரண்டிங்கை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலே என்னோட லைஃப்பை வந்து நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி மேடம் வந்து நிறைய டாஸ்க்கு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நெகட்டிவான விஷயங்கள எழுதி எரிக்க சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் எனக்கு பண்ணும்போது எனக்கு பெருசாக வந்து அதில் ரிசல்ட் எனக்கு தெரியல. அப்போ நான் எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகல ஏன் அப்படின்ற மாதிரி நான் நினப்பேன். ஆனால் இப்போ வந்து அந்த டாஸ்க்கு மேடம் சொல்கிற டாஸ்க்கெல்லாம் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் வருது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சப்கான்ஷியஸில் போய் அது என்ன மாற்றம் பண்ணணுமோ அது அந்த மாற்றத்தை அது கொண்டு வந்துட்டு இருக்கு. சப்கான்ஷியஸை ஹீல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் நம்பிக்கை இல்லைனா கூட டாஸ்க்கை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சு நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு அணியில் திரண்டிருக்கோம். மேம் வந்து நம்மளை மெச்சூரிட்டி சோல்னு சொல்கிறாங்க. மெச்சூர்டு சோல்ஸே வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி கைடன்ஸ் கிடைக்காம இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. நமக்கு எல்லாருக்குமே இந்த கைடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்திலையும் அன்பிற்கினியால் மேடம் அவங்களோட வழிகாட்டுதலின்படியும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சூப்பரான வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அன்பிற்கினியால் மேம். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.